பாஸ்ட் அங்கேருந்து நடந்து வர்றாரு. ஒரு வட மாநிலங்களில் இருக்கிற ஒரு பாஸ்ட் இங்கே நடக்குது, தமிழகத்திலும் அது விதவிலக்கில் ஒரு சிலவங்க அப்படி செய்கிறாங்க. கீழே பிறண்டு அந்த ஊழியக்காரங்களை தொட்டு வணங்குறாங்க விசுவாசிகள். சார் எந்த சபை? பெந்தகோஸ்தே சபைன்னு பேர் வச்சிருக்கிறவங்க. பாஸ் வரும்போது அவருக்கு பூ தூவி கீழே பணிஞ்சு பாஸுக்கு முன்பாக வழிபடுறான். கேட்டால் ஏதாவது காரணம் சொல்லுவான். காரணம் சொல்கிறக்கு அவங்களுக்கு இது செய்கிறது தப்பு, இது செய்யக்கூடாதுரா அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. இது தப்பாய் போய் முடிஞ்சிடும், இது தேவனுக்கு விரோதமான ஒரு கோபமாக போய் முடிஞ்சிடும் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். ஏய்யா, உன் காலுக்கு கீழே வரிசை கியூவில் நின்று விசுவாசிகள் பூத்தூவி உன்னை வணங்குது, இது உனக்கு தப்பா தெரியலையா? அவங்களுக்கு தப்பா தெரியல, பயபக்தியோடு போறாங்க. இந்த சாமியார்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற மாதிரி. பிரதர் சொன்ன மாதிரி ஏற்கனவே சாமியாருக்கு அடிமையா இருந்தவங்க இப்ப பாஸ்டருக்கு அடிமையா மாறிட்டாங்க. பாஸ்டர்களை தேவ வார்த்தையை கொடுக்கிறவர், சத்தியத்தை கொடுக்கிறவர், அதனை நிமித்தமாக நீங்க அவர் மேல மதிப்பும் மரியாதையும் அன்பும் இருக்கணும். அதுக்காண்டி அவர் காலை போய் என்ன செய்யக்கூடாது, வரிசையா கீழே நின்று வணங்குற புத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கிறிஸ்தவம் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அது வெளியே உலகம் என்ன செய்து மக்களை வஞ்சித்து இன்னைக்கு என்ன செய்யுது இருக்குது. அந்த சாமியாருடைய காலடி மண்ணை எடுப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு போய் நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்தார்கள் நசுங்கி. அந்த ஒரு கைப்பிடி மண் அழியிற மாட்டோமா, அந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அதுக்காண்டி இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது, அப்படி மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடக்குது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் மரணம் எதற்காக? இப்படிப்பட்ட காரியத்தில் உங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் கிறிஸ்து மரித்தார் என்பதை மறந்து விடாது. முன்னோருடைய சகல பாரம்பரியங்கள், உலக வழிபாடு, நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா உலகம் போல வாழ்வதற்கு தேவன் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக தேவனுக்காக வாழும்படி உலகத்திலிருந்து தேவன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க உலகத்திலிருந்து வெளியே வந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? தண்ணிக்குள்ள மீன் உப்பு தண்ணிக்குள்ள தான் கிடக்கு, கடல் தண்ணிக்குள்ள. ஆனாலும் அந்த உப்பாகப்பட்டது உடம்புல சாராது. உப்புங்கிற சுவை இருக்குங்களே, அந்த சுவை உடம்புல ஏன் சாராதுன்னா அது உயிரோடு இருக்குது. எப்போ உயிர் அந்த உடம்புக்குள்ள உப்பு சாருன்னு கேட்டிங்கன்னா செத்து போன பிறகு தான் சாரு. ஒரு மீன் செத்துருச்சுன்னா உப்பு போட்டு பரட்டினீங்கன்னா அந்த பாடி ஃபுல்லாக உப்பு சுவை ஏறும். அதை மீனை சாப்பிடும்போது உப்பு என்ன செய்யும், இதே இது ஒரு உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சி பிச்சு நீங்கள் கடிச்சு பாருங்களேன், உப்பே இருக்காது மீன்களை. உப்பு எப்போ அதுக்குள்ளே ஊறி சாருதுன்னு கேட்டீங்கன்னா செத்தாதான் சாரு. அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவனோடு இருந்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய தேவையில்லாத காரியங்கள் உங்கள் உடம்புல சாராது. செத்துட்டீங்கன்னா என்னதாயிரும்? ஸோ அதுவே புரிஞ்சுக்கலாம், நீங்கள் செத்து போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனோடு இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.